எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீவி லட்டூஸ் கிச்சனில் புளியோதரையும் வெண்டைக்காய் பொரியலும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. மிளகாத்தூள் ஒரு 10 வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். கடைசியாக போட்டோன்னா நல்ல குறவரன்னு இருக்கும். கிண்டும் போது போடணும். இது மல்லி, மிளகு, கொஞ்சோண்டு வெந்தயம், எள்ளு எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். இதை கடைசியாக அரைச்சி போடணும். உதிரி உதிரியாக சாதம் வடித்து வச்சுருக்கேன். அடுத்து புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு கரைச்சி கட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் காயம். வாங்க வீடியோ போகலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றணும் புளியோதரைக்கு. கடுகு அங்கே வறுத்து வச்சுருக்கனால உளுந்தம்பருப்பு வேண்டாம், இதில் வச்சுருக்கேன். கடுகு வெடித்த உடனே மிளகாத்தூளும் கருவேப்பிலையும் போட்டு மிளகாத்தூள், கருவேப்பிலை, நல்ல கலர் மிளகாத்தூள் கலர் மாறினோடனே கொஞ்சம் தண்ணியை ஊற்றணும். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் நமக்கு வேண்டிய பிடிச்ச எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகு கடுகு வடிக்கட்டும், ஒழுங்காக போகும். காயம் போடுறேன், காயம். சரி, இப்போ ரெடியாகவும் பார்ப்போம். வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடியை போட்டுக்கலாம். ரெடி ஆகிட்டு நம்ம புளியோதரை பார்க்கலாம். புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. அந்த எள்ளு, மல்லி எல்லாம் அரைச்சி வச்சா, குறை அரைச்சி வச்சதை அதில் போட்டுடணும். அவ்வளோதான். இது புளியில் சாதத்தில் போட்டு கிண்டிடணும். நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் கடைசியாக முடிஞ்சிருச்சு. இன்னும் புளியோதரை கிண்ட வேண்டியதான். புளிக்காய்ச்சல் இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும். எண்ணெயெல்லாம் அப்படி பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தில் போட்டு கிண்ட வேண்டியதான். வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு அதுக்குள்ள நம்ம இதை போய் கிண்டிடுவோம். அவ்வளோதான்.
சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து இப்படி கிண்டிடணும். நல்லா ஆறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உதிராக இருக்கும், தண்ணி பசையே இருக்கக்கூடாது. நல்லா காஞ்ச சட்டியில் போட்டு ஆற வச்சு அப்படியே கிண்டி விட்டுரும். உப்பு காணுமான்னு பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. வெண்டைக்காய் பொரியல் முடிஞ்சிருச்சுப்பா, புளியோதரையும் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் சாப்பிட வாங்க. புளியோதரை, வெண்டைக்காய் பொரியல் எல்லோரும் சாப்பிட வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.